Hello guys, welcome to TS Anime. நான் the host பேசுறேன். Hi, chalo. இந்த வீடியோல ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1174 இருந்து 176 வரைக்கும் இருக்கக்கூடிய 3 சாப்டர்ஸை அப்படியே மொத்தமாக கவர் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே போட்ட ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் பிரேக் டவுன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா மேல ஐகான்ல லிங்க் கொடுத்துருக்கேன், இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோல 3 மாங்கா சாப்டர் பிரேக் டவுன் பண்ணி போட்டிருக்கோம். அந்த 3 மாங்கா சாப்டர்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலரான மாங்கா சாப்டர்ல இருந்து நான் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா 3 மாங்கா சாப்டரோட ஸ்டார்டிங் டைம்ல இனிமே ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், போன வீடியோ எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சோ அதே மாதிரியே இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்பயும் போல அந்த லைக் பட்டனை தட்டி தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த கவுண்ட் பஸ் லைட ஸ்வைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அங்க ஹைப் பண்ற ஆப்ஷன் இருக்கும். அதேமே லைட்டை தட்டி தட்டி விட்டீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண போற மாதிரி நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ மறக்காம இந்த லைக் அண்ட் ஹைப் மட்டும் தட்டி தட்டி விட்டுருங்க. காசா பணமா சும்மா தட்டி விட்டு போயிருங்க போற போக்கல. சார் ரைடு கைஸ், வாழ்வள குளக்குள்ள பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே கேஸ், சாப்டர் 1173 ஓட கடைசியில் ரெடோ கோல்பர்க் அப்புறம் அந்த மெடிக்கல் பொண்ணுன்னு 3 பேர் ஒன்றா சேர்ந்து நம்ம டோரியன் புரோகியோட ஐகானிக் அட்டாக்கான அந்த கொக்குக்கு சோவியன்ட் அட்டாக்கை லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த அட்டாக்கை வாங்கின ஜெயிண்ட் சைஸ் ட்ரீம் மான்ஸ்டரான நிக்கா மான்ஸ்டர் பறந்து போய் வேர்ல்ட் கவர்மெண்ட் குழந்தைங்களை கடத்துறதுக்காண்டி செட் பண்ணி வச்சிருந்தா அந்த ஷிப்பில் விழுந்து அந்த ஷிப்பை பர்ஸ்ட் பண்ணி விட்டுரும். அதோட சாப்டர் 1173 முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சாப்டர்னா 1174 ஸ்டார்டிங்ல அந்த ட்ரீம் மான்ஸ்டர் கப்பலில் விழுந்து வெடி விபத்து ஏற்பட்டிருக்கும்ல, அதனால அந்த இடத்துல இந்த சீ கிளவுட்ஸ்ன்றது மொத்தமா வேனிஷ் ஆகி அந்த இடத்துல ஒரு சிங்க் ஹோல் மாதிரி பெரிய ஓட்டன்றது கிரியேட் ஆயிருக்கு. இந்த பள்ளத்துக்குள்ள யாராவது தடுத்துற மாதிரி கீழே விழுந்தாங்கன்னா காட் ஆஃப் கிரேட்டோஸ் மாதிரி சிங் மீனாங் சிங் மொனிங்கினாங்க டைரக்டா ரெல்ம் ஆஃப் சன்ல இருந்து ரெல்ம் ஆஃப் டெத்ல விழுந்து சாக வேண்டியதான். ஆக்சுவலி இந்த ஜெயிண்ட் குழந்தைங்க எல்லாமே அந்த சிங்க் ஹோலை நோக்கி தான் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. பிகாஸ் குன்கோவோட பவர்ஸ் இன்னும் டீஆக்டிவேட் ஆகல. அதனால இந்த குழந்தைங்க எல்லாம் டைரக்டா மார்ச் பண்ணி அந்த சிங்க் ஹோல்ல விழுந்து சாக போற மாதிரியான சிச்சுவேஷன் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயத்துல நினைச்சு இந்த சம்பவத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய சம்மர்ஸ் பயப்படுறாங்க கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த சம்மர்ஸ் பைப்ல இந்த சிச்சுவேஷனை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான். பிகாஸ் குன்கோவோட பவர்ஸ் டீஆக்டிவேட் ஆனதான் இந்த குழந்தைங்க அந்த சிங்ஹோல்ல விழுந்து சாகறதுல இருந்து தப்பிப்பாங்க. பட் குன்கோவை இப்போ ஈமு தானே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. இந்த சமயத்துல அந்த குழந்தைங்க எல்லாம் பள்ளத்துல விழுந்து செத்தாயினா அதுக்கு ஈமு தானே பொறுப்பு. ஈமு தானே குன்கோவோட பவர்ஸ் டீஆக்டிவேட் பண்ணிருக்கணும். ஈமு டீஆக்டிவேட் பண்ணாதனால தானே இந்த குழந்தைங்களை விழுந்து சாக போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சம்மர்ஸ் இங்க நடக்க போற சம்பவத்துக்கு ஈமு மேல பழிய போட்டுடலாம். இந்த குழந்தைங்க விழுந்து சாகட்டும், தக்காளி தாறு மாறான சம்பவமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சம்மர்ஸ் அந்த சிச்சுவேஷனை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான். டேய் சைக்கோ தாக்கி யாரா நீ? இந்த சைக்கோ பைப்ல இங்க நடக்கிற சிச்சுவேஷனை பார்த்து என்ஜாய் பண்றது மட்டும் இல்லாம அங்க நடந்து வந்துகிட்டு இருக்க குழந்தைங்க கிட்ட இங்க பாருங்கடா பிடிப்பயிலுங்களா, நாங்க உங்களை சேஃபா இந்த இடத்துல இருந்து ஹோலிலேண்ட் கூட்டு போலான்னு நினைச்சோம். ஆனா ஒரு சில சம்பவங்களால நாங்க நிறுத்தி வச்சிருந்த ஷிப்பும் அதுக்கு கீழே இருந்த சீ கிளவுட்ஸும் காணாம போயிடுச்சு. பட் நீங்க எல்லாமே உங்களுக்கு செட் பண்ணி வச்சிருக்க கோலை எந்த ஒரு தடையும் இல்லாம ரீச் பண்ணிடுவீங்க. ஆனா நீங்க ரீச் பண்ண வேண்டிய கோல்ல இப்போதைக்கு ஷிப்பும் இல்ல, அதுக்கு கீழே இருந்த சீ கிளவுட்ஸும் இல்லைன்றனால நீங்க டைரக்டா ரெல்ம் ஆஃப் சன்ல இருந்து ரெல்ம் ஆஃப் டெட்ல விழுந்து சாக போறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சம்மர்ஸ் பைப்ல அங்க இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே சொல்ல, இதை கேட்ட அந்த குழந்தைங்களும் அந்த குழந்தைங்களை காப்பாற்ற வந்த பேரண்ட்ஸும் அப்படியே பேனிக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த விஷயம் எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம குழந்தைங்க அந்த சம்மர்ஸ் பைப்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த பொடி பயில்களை அந்த போட்டுக்கு கூட்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு, இவனமோ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம கொலிங்காம மனசுல நினைக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஒரு குழந்தையோட தாத்தா, அவன் பேரு ஓய்மோவோ இல்ல ஆய்மோவோ ஏதோ ஒண்ணு, அவன் அவனோட பேத்தியை காப்பாற்ற முயற்சி பண்றான். ஆனா அந்த குழந்தைங்களை சுத்திலும் சம்மர்ஸ் கிரியேட் பண்ண அந்த இன்விசிபிள் த்ரோன்ஸ்ன்றது இருக்கும் இல்லையா, அந்த முட்கள் எல்லாம் காப்பாற்ற வந்தா இவனோட கையை குத்தி கிழிச்சிருதுங்க. கிட்டத்தட்ட இந்த குழந்தைங்களை காப்பாற்ற வந்த பேரண்ட்ஸால அந்த சமயத்துல எதுவுமே பண்ண முடியல. அந்த குழந்தைங்களை எப்படியாவது தடுக்க முயற்சி பண்ணா ஒண்ணு இவங்களுக்கு அடிப்படுது, இல்லைன்னா அந்த குழந்தைங்களுக்கு அடிப்படுது. ஸோ இந்த குழந்தைங்களை காப்பாற்ற வந்த அவனோட பேரண்ட்ஸ் அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும்னு தெரியாம இந்த குழந்தைங்க எல்லாமே ரெல்ம் ஆஃப் சன்ல இருந்து ரெல்ம் ஆஃப் டெட்ல விழுந்து சாக போறதை தடுக்க முடியாம அந்த குழந்தைங்க எல்லாம் சாவ நோக்கி நடக்கிறத இந்த பேரண்ட்ஸால பார்க்க மட்டும்தான் முடியுதே ஒழிய அவங்களை காப்பாற்றுற கண்டி எதுவுமே பண்ண முடியலன்னு இவங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த புக்கு நம்ம குழந்தைங்களுமே அந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாம நம்ம சாக போறோன்ற பயத்துல இந்த குழந்தைங்க எல்லாம் நம்ம செஞ்ச தப்புனாலதான் அந்த கடவுள் நம்மளை தண்டிக்கிறாரு, அதனாலதான் நம்ம சாக போறோம் அப்படின்ற மாதிரி இந்த குழந்தைங்க எல்லாமே செஞ்ச சின்ன சின்ன தப்பை நினைச்சு தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம கோலன் எல்லாம் பயங்கரமா அழுது, அம்மா நான் சாக விரும்பலமா, என்னை யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறான். அப்போ சடனா
கோலன் முன்னாடி வந்த நம்ம ரிப்ளே அப்படியே கோலனை இறுக்கி அணைக்கிறா. ரிப்ளேக்கு நல்லாவே தெரியும் கோலனை தொட்டா அந்த த்ரோன்ஸ் எல்லாமே அவளை குத்துன்றது ரிப்ளேக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் கோலன் சாகிறத பார்த்துட்டு ரிப்ளேவால சும்மா இருக்க முடியாது இல்லையா? அதனால கோலன் கீழே விழுகிறதுக்கு முன்னாடி நம்ம ரிப்ளே கோலனை இறுக்கி அணைக்கிறா. அந்த சமயத்துல கோலனோட உடம்ப சுத்தி இருக்க எல்லா முற்களுமே நம்ம ரிப்ளேவோட உடம்புல ஏறுது. அந்த சமயத்துல நம்ம ரிப்ளே கோலன் கிட்ட என்னை மன்னிச்சிரு கோலன், என்னால உன்னை நிறுத்த முடியல, ஆனா நான் உன்னை தனியா சாக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரிப்ளே அண்ட் கோலன் ரெண்டு பேருமே ரெல்ம் ஆஃப் சன்ல இருந்து ரெல்ம் ஆஃப் டெட்டுக்கு போகக்கூடிய அந்த பள்ளத்துல விழுக ஆரம்பிக்கிறாங்க. ரிப்ளே மாதிரியே மற்ற குழந்தைங்களோட பேரண்ட்ஸும் அவங்களோட குழந்தைங்களை கட்டி பிடிச்சி அப்படியே அந்த பள்ளத்துல ஒன்னொன்னா விழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல இந்த எல்போஃபோர்க்கோட ஸ்டார்டிங்ல ஹோலினஸ் குழந்தைங்களை கடத்தினப்போ லைப்ரரியும் ஸ்கூலையும் எரிக்க சொல்லி ஒரு குழந்தைய பணைய கைதி மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? அப்போ கூட அந்த குழந்தை போல்டான ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருக்கோம். அந்த குழந்தை இப்போ விளிம்புல இருந்து கீழே விழுக போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க, நம்மளாத்துக்கு ஒன்றும் ஆகாது, நம்மளாத்தையும் காப்பாத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை மோட்டிவேட் பண்ணுது. அப்போ அந்த குழந்தை கீழே விழ போகும்போது அந்த குழந்தையோட அப்பா அந்த குழந்தைய பிடிச்சி நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் கேட்டேன், நீ ரொம்ப பிரேவான பொண்ணு ரோஞ்சா அப்படின்ற மாதிரி அந்த குழந்தையும் அதோட அப்பாவும் கீழே விழுகிறாங்க. அதே சமயத்துல இந்த குழந்தைங்க குரூப்ல ஒரு குழந்தைக்கு பேரண்ட்ஸ் இல்ல போல. அந்த குழந்தை அதோட மனசுக்குள்ள எல்லாத்துக்கும் கடைசி நேரத்துல அவங்க கட்டி பிடிக்கிறதுக்கு யாராச்சும் ஒருத்தங்க இருக்காங்க, ஆனா எனக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதே இந்த ஸ்கூல்ல ஏஞ்சல்னு ஒரு டீச்சர் இருப்பா இல்லையா? அந்த டீச்சர் இந்த குழந்தைய தன்னோட மகள் மாதிரி கன்சிடர் பண்ணுவா. அப்படிப்பட்ட அந்த ஏஞ்சல் கடைசி நேரத்துல வந்து இந்த பொண்ணை கட்டி பிடிச்சோன்னு இந்த பொண்ணு அப்படியே தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிடும். அதே சமயத்துல நம்ம ரெடோவோட தம்பிக்கு அவன் அண்ணன் ரெடோவை சுத்தமா பிடிக்காது. பிகாஸ் நம்ம ரெடோவோட தம்பியோட கண் பார்வையில ரெடோ பாத்தீங்கன்னா ஒரு நர்டு, அதாவது இந்த பால் பயிலுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ஆளுன்றனால ரெடோவோ ஸ்கூலுக்கு கூட வராத, நீ வந்தாலும் எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி ரெடோவோட தம்பி ரெடோவை ஒதுக்கி இருப்பான். பட் கடைசி நேரத்துல நம்ம ரெடோ அவன் தம்பியை வந்து கட்டி பிடிச்சோன்னு பயபுலா அவனோட எமோஷனை கட்டுப்படுத்த முடியாம அண்ணா மை பிக் பிரதர் அப்படின்ற மாதிரி தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிருப்பான். இப்படி ஒருத்தனும் பயங்கர எமோஷனோட வருத்தத்தோட சாக போறோன்ற பயத்தோட அந்த பள்ளத்துல விழுக எல்லாத்தையும் பார்த்து இந்த எல்லா சம்பவத்துக்கு காரணமான இந்த சம்மஸ் இவங்க எல்லாரும் கீழே விழுகிறத பார்த்து சிரிக்கிறது மட்டும் இல்லாம இங்க பாரு மொத்த குப்பையும் மொத்தமா நரகத்துக்குள்ள விழுந்துகிட்டு இருக்காங்க. தக்காளி இந்த எமோஷனல் சீக்வன்ஸ் என் மனசையே தொட்டுச்சுடா. இந்த குழந்தைங்களை காப்பாற்ற வந்தவங்க சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாலே வெறும் 10 குழந்தை மட்டும் விழுந்து செத்து போயிருக்குங்க. ஆனா இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் ஏதோ லவ்ன்ற பேர்ல அந்த குழந்தைங்களை காப்பாத்துறேன்னு அவங்களே விழுந்து செத்துக்கிட்டு இருக்காங்க. தக்காளி இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே சிரிப்பா வருதுடா அப்படின்ற மாதிரி இந்த செம்ம சைக்கோ பைப்ல எல்லாரும் கீழே விழுகிறத பார்த்து ரசிச்சு சிரிக்கிற மாதிரி காமிக்கிறதோட அப்படியே கட் பண்ணி கீழே விழுந்தாங்க இல்லையா? இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து காமிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே கீழே விழுந்து செத்துருப்பாங்கலாம் பார்த்தா அதுதான் கிடையாது, இவங்க எல்லாருமே உயிரோட இருக்காங்க. அப்பங்கிறது எல்லாருக்குமே ஒரே சந்தேகமா இருக்கு, நம்ம எப்படி என்ன உயிரோட இருக்கோம்? ரெல்ம் ஆஃப் சன்ல இருந்து ரெல்ம் ஆஃப் டெட்ல விழுந்தக்கு அப்புறமா நம்ம என்ன உயிரோட இருக்கோமா? நம்மளுக்கு எந்த ஒரு அடிப்பட்ட மாதிரியே தெரியலையா அப்படின்ற மாதிரி நம்ம ரிப்ளே கோல் எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்படியே இவங்க விழுந்த இடத்த காட்டுறாங்க. அந்த இடம் பார்க்கறதுக்கு ஒரு மலை மாதிரி இருக்கு. அந்த மலையில ஒரு சின்ன பகுதி மட்டும் வெள்ளை கலர்ல ஒரு ஸ்பாஞ்சு மாதிரியான சப்ஸ்டன்ஸ் அந்த இடத்த கவர் பண்ணிருக்கு. அது மேலதான் இந்த ஜெயின்ஸ் எல்லாமே விழுந்திருக்காங்க. அதனாலதான் இந்த ஜெயின்ஸ் எல்லாமே உயிரோட இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த ஜெயின்ஸ் எல்லாமே இங்க என்ன நடக்குன்னு புரியாம குழம்பி போய் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ இந்த ஜெயின்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு வாய்ஸ் கேக்குது, அடே நீங்க எல்லாரும் என் வயிற்றுல உட்காந்துட்டு எனக்கு சிக்கலக்கா காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா என்னோட கம் கம் டம்மி கிராக்கர்ல இருந்து எந்திரிங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம லூஃபி கத்துறான். ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா நம்ம லோக்கி அண்ட் லூஃபி ரெண்டு பேருமே ரெல்ம் ஆஃப் டெத்ல இருந்து ரெல்ம் ஆஃப் சன்னுக்கு பறந்து வந்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த ஜெயின்ஸ் எல்லாமே மேல ரெல்ம் ஆஃப் சன்ல இருந்து கீழே விழுகிறத பார்த்தோன்னே நம்ம லூஃபி அவனோட கம் கம் டம்மி கிராக்கரை யூஸ் பண்ணி இந்த ஜெயின்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே அலைக்கா பிடிச்சிருக்கான். அதனாலதான் இந்த ஜெயின்ஸ் எல்லாமே உயிரோட இருக்காங்க. அதே சமயத்துல இந்த எல்பஃப்ல இருக்கக்கூடிய வேர்ல்ட் ட்ரீ எவ்வளவு பெருசுன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட இந்த வேர்ல்ட் ட்ரீ பக்கத்துல லோக்கியோட இந்த ஜெய்ஜாண்டிக் ஃபார்மை காட்டுறாங்க. தக்காளி அந்த வேர்ல்ட் ட்ரீ பக்கத்துல லோக்கியோட இந்த ஜெய்ஜாண்டிக் ஃபார்ம் ஒரு மீடியமான சைஸ்ல தெரியுது. அந்த வேர்ல்ட் ட்ரீ பக்கத்துல ஜெயின்ஸே ஒரு கட்டரும்பு மாதிரி தான் தெரியுவாங்க. அப்படிப்பட்ட அந்த வேர்ல்ட் ட்ரீ பக்கத்துல லோக்கியோட இந்த ஜெய்ஜாண்டிக் ஃபார்ம் மீடியமா தெரியுதுன்னா அப்ப லோக்கியோட அந்த ஜெய்ஜாண்டிக் ஃபார்ம் எவ்வளவு பெருசா இருக்குன்றத நினைச்சு பாருங்க. சோ லூஃபி அவனோட கியர் ஃபைல லோக்கி அவனோட இந்த ஜெய்ஜாண்டிக் ஃபார்ம்ல ரெண்டு பேரும் அப்படியே ரெல்ம் ஆஃப் டெத்ல இருந்து ரெல்ம் ஆஃப் சன்னுக்கு மேல போறாங்க. அந்த சமயத்துல லோக்கி அவன் மேல இருந்த ஜெயின்ஸ் எல்லாத்துக்கிட்டேயுமே ரெல்ம் ஆஃப் சன்னுக்கு போனோன்னு டக்குனு என் முதுல இருந்து கீழே இறங்கிருங்க, அப்பதான் நான் சண்டை போறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம லோக்கி அவன் மேல இருந்த ஜெயின்ஸ் எல்லாத்துக்கிட்டே சொல்லிட்டு அப்படியே நம்ம லோக்கி அண்ட் லூஃபி ரெண்டு பேருமே ரெல்ம் ஆஃப் சன்னுக்கு மெதுவா வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரெல்ம் ஆஃப் சன்னுக்கு வரும்போது ரெல்ம் ஆஃப் சன்ல பயங்கரமா பனி பொழியுது. ரெல்ம் ஆஃப் சன் முழுக்க கொடூரமா இடி இடிக்குது. அண்ட் லூஃபியோட ட்ரம்ஸ் ஆஃப் லிபரேஷனோட ரிதம்ன்றது ரெல்ம் ஆஃப் சன் முழுக்க எதிரொலிக்குது. அண்ட் ரெல்ம் ஆஃப் சன்னே மொத்தமா ரப்பரா மாதிரி இந்த எக்கட் ஐலாண்ட்ல மொத்த ஐலாண்டுமே
எல்லாமே அப்படியே கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டு இருந்திருக்கும் இல்லையா. அதே மாதிரி லூஃபி அண்ட் லோக்கி என்டர் ஆகிற அந்த பிளேஸ் முழுக்க ரப்பர் மாதிரி ஆட ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் பார்த்து சம்மர்ஸ் ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் எல்லாத்தையும் பார்த்து நம்ம எல்டர் ஜெரால்ட் தூதன் வருவன் வதைக்கப்படுவன் மழலை கண்ணீர் தொடைப்பன் மாறி பெய்யும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்டர் ஜெரால்ட் பனியும் இடியும் எல்பாஃப்ல ஒன்னா புளியும் போது இந்த எல்பாஃபோட ஸ்கையவே மொத்தமா மறைக்கிற அளவுக்கு ஒரு பீஸ்ட் அப்பீர் ஆகும். அந்த பீஸ்ட் அப்பீர் ஆகும் போது எல்பாஃப் முழுக்க ட்ரம்ஸ் ஆஃப் லிபரேஷனோட சவுண்ட் கேட்க நம்ம எல்லாரும் முன்னாடியும் சன்கா நிக்கா காட்சியளிப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம எல்டர் ஜெரால்ட் அந்த ப்ராஃபஸியை சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் லோக்கி அண்ட் லூஃபி ரெண்டு பேரும் ரெல்ம் ஆஃப் சன்ல அப்பீர் ஆகுறாங்க. அண்ட் இப்போதான் நம்மளுக்கு லோக்கியோட அந்த ஜெய்ஜாண்டிக் ஃபார்மவே ரிவீல் பண்றாங்க. லோக்கி ஒரு ஜெயண்ட் பிளாக் டிராகனை உருவெடுத்து எல்பாஃப் மக்கள் முன்னாடி அப்படியே பறந்து வந்து நின்றுகிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ரெல்ம் ஆஃப் சன்னையே பாதி கவர் பண்றதுக்கு லோக்கியோட இந்த ஜெய்ஜாண்டிக் டிராகன் ஃபார்ம்ன்றது செம்ம பிரம்மாண்டமா இருக்கு. இப்படி லோக்கி அவனோட ஜெய்ஜாண்டிக் ஃபார்ம்லயும் லூஃபி அவனோட கியர் 5 ஃபார்ம்லயும் அப்பீல் ஆகிறத பார்த்து அங்க இருந்த ஜெயின்ஸ் எல்லாமே மிரண்டுகிட்டு இருக்காங்க. அண்ட் இதே சமயத்துல நம்ம சாஞ்சி ராபினோட உடம்பு சுத்தி இருந்த த்ரோன்ஸ்ல இருந்து அவனோட ஒரு ஃபயர் கிக்க வச்சு நம்ம ராபினை அந்த த்ரோன்ஸ்ல இருந்து ஃப்ரீ பண்றான். சோ இந்த முற்கள் எல்லாத்துக்குமே ஃபயர்ன்றது ஒரு வீக்னஸ் இருக்குன்றத அங்க இருந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல நம்ம ராபின் அந்த முற்கள்ல இருந்து ஃப்ரீ ஆனோடனே அங்க இருந்து நம்ம ஜீன்பே நாமி அண்ட் ஊசாப் எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. பட் நம்ம ராபின் நம்ம இதை செலிப்ரேட் பண்றதுக்கு நேரம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சமயத்துல நம்ம சாஞ்சி லோக்கியோட அந்த உருமல் சத்தம் அப்புறம் லூஃபியோட அந்த ஹாக்கி எல்லாம் சென்ஸ் பண்ணி திரும்பி பார்க்கறான். பார்த்தா ஒரு புகை மூட்டத்துக்கு பின்னாடி ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஷேடோன்றது தெரியுது. அதை பார்த்தா சாஞ்சி மட்டும் இல்ல அங்க இருந்து எல்லாருமே தக்காளி என்னடா ஷேடோ இது அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆகிறதோட அப்படியே கட் பண்ணி நம்ம எல்டர் ஜெரால்ட் இருந்த ஊரை கட்டுறாங்க. அப்போ அந்த ஊர்ல நம்ம லோக்கி அவன் முதல்ல இருந்த எல்லா ஜெயின்ஸையுமே கீழே தள்ளி விடுறான். அந்த சமயத்துல அந்த குழந்தைங்க எல்லாமே எல்டர் ஜெரால்ட் கிட்டயும் அந்த ஊர் மக்கள் கிட்டயும் இவங்களை காப்பாத்துங்க, இவங்க எல்லாரும் எங்க உடம்புல இருந்து முக்கள் குத்தி கிட்டத்தட்ட சாகர ஸ்டேஜ்ல இருக்காங்க, ப்ளீஸ் அவங்களை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க. அண்ட் அதே சமயத்துல இந்த வில்லேஜ் மக்கள் எல்லாமே லோக்கி கிட்ட லோக்கி இந்த வில்லேஜ் ஒரு பெரிய ஆபத்துல இருக்கு, ப்ளீஸ் இந்த குழந்தைங்க எல்லாத்தையும் வேற எங்கேயாச்சும் கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி நம்ம லோக்கி கிட்ட கெஞ்சுறாங்க. பட் நம்ம லோக்கி அது என் பிரச்சனை இல்ல, எனக்கு இவங்களை பத்திலாம் எந்த ஒரு கவலையும் இல்ல, இவள் நேரமா என் முதல்ல உட்காந்துக்கிட்டு இருந்து இவங்க எல்லாத்தையும் இறக்கி விடுறதுக்காண்டி தான் நீங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம லோக்கி இவங்களை பத்தின எந்த ஒரு கவலை இல்லாத மாதிரி அந்த வில்லேஜஸ் கிட்ட பேசுறான். அதே சமயத்துல அங்க இருந்த ட்ரீம் மான்ஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம லோக்கியை பார்த்து மிரளுதுங்க. அண்ட் இந்த குழந்தைங்க எல்லாமே இப்போ சேஃபா வெஸ்ட் வில்லேஜ்ல இருக்காங்கன்ற விஷயத்த நம்ம எல்டர் ஜெரால்ட் எல்பாஃப் மக்கள் எல்லார்கிட்டயுமே சொல்றாப்ல. இதை கேட்டு எல்பாஃப் மக்கள் அப்புறம் நம்ம ஸ்ட்ரா ஹாட் க்ரூ இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதே சமயத்துல நம்ம ஜோரோவுமே பாத்தீங்கன்னா இந்த வெஸ்ட் வில்லேஜ்ல சுத்திக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம லூஃபி ஜோரோவை பார்த்தோன்னே ஹே ஜோலோ இங்க பாரு மேல பாரு நான் இங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி லூஃபி ஜோரோவை கூப்பிட ஜோரோ லூஃபியை பார்த்தோன்னே நீ மேல வர்றதுக்கு ஏன்னா இவள்டர் ஆச்சு அண்ட் இந்த பெரிய டிராகன் தான் லோக்கியா அப்படின்ற மாதிரி ஜோரோ நம்ம லூஃபி கிட்ட கேட்க அதுக்கு லூஃபி ஆமாண்டா இந்த டிராகன் தான் லோக்கி அதெல்லாத்தையும் விடு, இப்போ நீ இந்த இடத்துல இருக்குன்னா இந்த இடம் ஒரு சேஃபான பிளேஸ் தானே அப்படின்ற மாதிரி நம்ம லூஃபி ஜோரோ கிட்ட கேட்க ஜோரோ ஆமா ஆமா ஓரளவுக்கு சேஃபான பிளேஸ் தான், பட் நீங்க ரெண்டு பேருமே இப்போ ஒரு ஜெயின் சைஸ்ல இருக்கனால நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த ட்ரீம் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளீங்கன்னா இந்த எல்பாஃபை இந்த ட்ரீம் மான்ஸ்டர்ஸ்ல இருந்து காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜோரோ லூஃபி கிட்ட சொல்ல இப்படி ஜோரோ லூஃபி அவனோட ஜெயின் ஃபார்ம்ல இருக்கான்ற விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் லூஃபி லோக்கி மேல அவனோட ஜெயின் ஃபார்ம்ல இருக்கான்ற விஷயத்தையே நான் ரியலைஸ் பண்றேன். அந்த அளவுக்கு லோக்கி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கா. இப்படிப்பட்ட லோக்கியோட பிரம்மாண்டமான ஃபார்ம் முன்னாடி லூஃபியோட அந்த ஜெயிண்ட் ஃபார்மே சின்னதா இருக்கு. சரி பேக் டு த மங்கா வந்தோம்னா இப்படி ஜோரோ லூஃபி கிட்ட கேட்டோன்னே அதுக்கு லூஃபி எதுக்கும் கவலைப்படாத தம்பே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம லூஃபி ஜோரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு சடனா நம்ம சம்மர்ஸ் வெறிகொண்ட வேங்கி அப்பீர் ஆகுறது மட்டும் இல்லாம தக்காளி உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்களா என்ன உயிரோட இருப்பீங்க, நீங்க இப்படி உயிரோட இருக்கிறத பார்த்தோன்னே என்னோட எமோஷன்ஸ்லாம் அப்படியே போயிருச்சுடா, ஒழுங்கா செத்து என்னோட எமோஷன்ஸை திரும்ப தாங்க அப்படின்ற மாதிரி சம்மர்ஸ் வந்த உடனே கத்திட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தையே ரியலைஸ் பண்றான். இந்த குழந்தைங்க யாருமே இன்னும் சாகல இல்லையா, அதனால அவன் இன்னும் இந்த மிஷின்ல ஃபெயில் ஆகல. இந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே அவனால இப்போ அந்த ஹோலி லேண்டுக்கு கூட்டிட்டு போக முடியும். சோ அதுக்கு என்ன பிளான் போடுறான்னா ஏற்கனவே பயங்கரமா அடி வாங்கி உசுர பிடிச்சிக்கிட்டு இருக்க அந்த பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவனோட முற்களை வச்சு மொத்தமா போட்டு தள்ளிட்டு இந்த குழந்தைங்களை அப்படியே தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த பயப்ல அவனோட அட்டாக்கை லான்ச் பண்ண ரெடியான அடுத்த செகண்ட் அங்க இருந்த குழந்தைங்க எல்லாரும் அவனோட பேரண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி ஒரு ஷீல்டு மாதிரி அவங்க முன்னாடி வந்து நின்று அழுதுகிட்டே எங்களோட பேரண்ட்ஸை நீ எதுவும் பண்றதுக்கு நாங்க விட மாட்டோம், எங்களை தாண்டி தான் நீங்க பேரண்ட்ஸை தொடணும் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைங்க எல்லாமே சம்மர்ஸ் கிட்ட சொல்ல இதை கேட்ட சம்மர்ஸ்க்கு தூக்கி வாரி போடுது. அண்ட் அதே சமயத்துல இந்த சம்மர்ஸ் பைப்ல ஒரு சைக்கோலியா அவனுக்கு இந்த சீக்வன்ஸ்லாம் பார்த்தோன்னே தக்காளி இது பயங்கர ஆசமா இருக்குதுடா, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல எனக்கு மிஷினை பத்திலாம் கவலை இல்லடா, இந்த உலகத்திலேயே நீங்க தான்டா பெஸ்டான குழந்தைங்க, உங்கள யாரை நான் ஃபர்ஸ்ட் கொல்ல அப்படின்ற மாதிரி இந்த சம்மர்ஸ் சைக்கோ பைப்ல அந்த குழந்தைங்க மேல அவனோட த்ரோன் புல்லட்டை லான்ச் பண்றான். அவர் ரிப்ளே கோலன் ஓடுடா இங்க நிக்காத
அப்படின்ற மாதிரி நம்ம கோலன் கிட்ட சொன்னாலும் அப்ப நம்ம கோலன் இல்லமா நான் போக மாட்டேன், உங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ணியே தருவேன் அப்படின்ற மாதிரி கோலன் மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்க எல்லாமே விடாப்புடியா நிக்க கிட்டத்தட்ட அந்த குழந்தைங்க எல்லார் மேலயுமே இந்த செம்ம சைக்கோ பேப்ல லான்ச் பண்ண த்ரோன் புல்லட்ன்றது கிட்டத்தட்ட குத்தி பியர்ஸ் பண்ற மாதிரி வந்துருது. பட் சடனா நம்ம ஜோரோ அவனோட ஸ்வாட் ஸ்டைலை யூஸ் பண்ணி அந்த குழந்தைங்க மேல பியர்ஸ் பண்ற மாதிரி போன த்ரோன் புல்லட்ஸ் எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணி விட இதை பார்த்து நம்ம சம்மர்ஸ்க்கு வெறி ஆகுது. யாரா அதை பண்ணா தக்காளி எனக்குன்னே வருவீங்களாடா அப்படின்ற மாதிரி நம்ம சம்மர்ஸ் பயங்கரமா டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம ஜெயிண்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய லூஃபி ஏர்ல பறந்துகிட்டே சம்மர்ஸ் கிட்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அவனோட பேரு ஜோரோ, அவன் என்னோட குரூவை சேர்ந்தவன் அப்படின்ற மாதிரி நம்ம லூஃபி சம்மர்ஸ் கிட்ட சொல்லிட்டு அந்த வானத்துல இடிச்சுக்கிட்டு இருந்த இடியை அவனோட பேர் ஹேண்ட்ல பிடிச்சு சம்மர்ஸ்க்கு ஒரு ஸ்கோப் போட்டு அவனோட கையில ஆர்மமெண்ட் ஹாக்கியை இம்யூன் பண்ணி அது கூட அந்த தண்டரை கம்பைன் பண்ணி அவனோட அந்த ஜெயிண்ட் ஃபிஸ்ட்டை வச்சு செம்ம ஃபோர்ஸா சம்மர்ஸ் அடிக்க தக்காளி லூஃபி அடிச்சு சம்மர்ஸோட மூஞ்சி கிழிஞ்சு கண்ணு பிதிங்கி தவட்டா ஒட்டஞ்சு பல்லு கீழெல்லாம் திருக்குது. ஒக்காளி உனக்கு வேணும்டா, இந்த அடி மட்டும் இல்ல இவன் இன்னும் செருப்பாலேயே அடிக்கணும். சைக்கோ பயப்ல குழந்தைங்களை கொல்றத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க நீ சரிட்டு எமோஷன்ஸை கவுண்ட் டவுன் பண்ணிட்டு பேக் டு தி மாங்காக்கு வந்தோம்னா லூஃபி அடிச்ச அடிக்கு சம்மர்ஸ் மொத்தமா நாக் அவுட் ஆயிடுறான். அப்படி சம்மர்ஸ் நாக் அவுட் ஆன உடனே அவனோட பவர்ஸுமே டீஆக்டிவேட் ஆயிருது. அதாவது இந்த குழந்தைங்களை சுத்தி அவனோட த்ரோன்ஸை கவர் பண்ணிருப்பான் இல்லையா, அந்த த்ரோன்ஸ் எல்லாமே டீஆக்டிவேட் ஆகி குழந்தைங்க இப்போ ஃப்ரீ ஆயிட்டாங்க. ஸோ நம்ம லூஃபி அப்படியே வானத்துல பறந்துகிட்டே அவனோட கியர் ஃபைல பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கத அந்த ஊர் மக்கள் எல்லாரும் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதே சமயத்துல நம்ம ரிப்ளே ரொம்ப காமா மன நிம்மதியோட இவன் பார்க்கறதுக்கு அப்படியே நிக்கா மாதிரியே இருக்கான். ஸோ இவன் தான் வாரியர் ஆஃப் லிபரேஷனா அப்படின்ற மாதிரி நம்ம ரிப்ளே கண்ணு மூடி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி காமிக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் எல்பாஃப் மக்கள் எல்லாருமே இந்த லோக்கியோட ஜெயிண்ட் டிராகன் ஃபார்மை பார்த்து இது நிட்ஹோகர் தானே, இதுதான் நம்மளை காப்பாத்துச்சா அப்படின்ற மாதிரி எல்பாஃப் மக்கள் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அண்ட் லோக்கியோட இந்த ஃபார்மோட பேரை நம்மளுக்கு இப்பதான் ரிவீல் பண்றாங்க. லோக்கியோட இந்த ஜெயிண்ட் டிராகன் ஃபார்மோட பேரு நிட்ஹோகர். ஸோ லோக்கியோட இந்த ஜெயிண்ட் டிராகன் ஃபார்மை தூரத்துல இருந்து நம்ம கபான், சாப்பர் அப்புறம் இன்னொரு ஒரு ஜெயிண்ட்னு 3 பேருமே பாக்குறாங்க. அப்போ அந்த ஜெயிண்ட் அது கண்டிப்பா லோக்கியா தான் இருக்கணும், நான் இந்த மாதிரி ஒண்ணு இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல அப்படின்ற மாதிரி அந்த ஜெயிண்ட் சொல்ல அந்த சமயத்துல கபான் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்கறாப்ல. அப்போ அந்த பிளாஷ்பேக்ல நம்ம கபான் எல்டர் ஜெரால்ட் கிட்ட இந்த எல்பாஃபோட ட்ரெஷர், அதாவது இந்த ஃபர்பிடன் டெவில் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அது என்ன டெவில் ஃப்ரூட் அப்படின்ற மாதிரி நம்ம கபான் எல்டர் ஜெரால்ட் கிட்ட கேட்க அப்போ நம்ம எல்டர் ஜெரால்ட் இந்த டெவில் ஃப்ரூட்டை பத்தியும் இந்த டெவில் ஃப்ரூட்டோட கதையை பத்தியுமே சொல்ல ஆரம்பிக்கிறாப்ல. இந்த டெவில் ஃப்ரூட்டோட பேரு டிராகன் ஃப்ரூட் மித்திக்கல் டைப் மாடல் நிட்ஹோகர். இந்த டெவில் ஃப்ரூட்டை யாரு சாப்பிட்டாலும் சரி அவங்க இந்த உலகத்திலேயே ஒரு லார்ஜஸ்டான டிராகன் ஃபார்ம் அட்டைன் பண்ணுவாங்க. பட் இந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்றவங்களை பொறுத்து அந்த டிராகனோட ஜெய்ஜாட்டிக் சைஸ்ன்றது பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஒரு ஹியூமன் ஜெயிண்ட் அப்புறம் ஏன்சியன் ஜெயிண்ட் இவங்க 3 பேருமே இந்த டிராகன் ஃப்ரூட்டை சாப்பிட்டா எந்த அளவுக்கு ஒரு ஜெய்ஜாண்டிக்கான டிராகன் ஃபார்ம் அட்டைன் பண்ணுவாங்கன்றத இந்த ஒரு பிக்சர்லயே காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த டிராகனோட ஃபார்ம் பெருசாக அதோட பொட்டன்ஷியல் அண்ட் பவர்ஸ்ன்றது பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். நார்மலா எல்லா டிராகனுமே பாத்தீங்கன்னா ஃபயரை தானே பிரீத் பண்ணும், பட் இந்த டிராகன் பாத்தீங்கன்னா தண்டரை பிரீத் பண்ணும். அண்ட் இந்த டிராகன் ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போச்சுன்னா அந்த இடத்துல இந்த டிராகன் போறதுக்கு முன்னாடி பயங்கரமா வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த டிராகன் போன அடுத்த செகண்டே அந்த இடமே நைட்டா மாறிடும். ஸோ இப்படிப்பட்ட எனாரமஸான பவர்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த டிராகன் ஃப்ரூட்டை ஏன் இவ்வளவு நாளா எல்பாஃப்ல அதை யாருமே சாப்பிடாம இருந்தாங்க அப்படின்றதுக்கு இன்னொரு கதையும் இருக்கு. அதாவது எல்பாஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு லெஜெண்ட் இருந்திருக்காப்ல. அந்த லெஜெண்டை கிட்டத்தட்ட ஒரு வாரியர் காடாவே இந்த எல்பாஃப் மக்கள் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அந்த மனுஷன் தான் ஃபர்ஸ்ட் இந்த டிராகன் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் இந்த டிராகன் ஃப்ரூட்டோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஒரு எனார்மஸான டிராகனா மாறினது மட்டும் இல்லாம ராக்னிர்ன்ற அயன் லைட்னிங் வெப்பனை வீல் பண்ணி சன்கன் நிக்கா கூட சண்டை போட்டுருப்பாப்ல. பட் அவர் எதுக்கு சண்டை போட்டாரு, ஏன் சண்டை போட்டாருன்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. அண்ட் ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி அந்த மனுஷன் சன்கன் நிக்கா கூட சண்டை போடும்போது அவர் கூட ஒரு ஐஸ் குரிலுமே ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டுருக்கு. அந்த ஐஸ் குரிலோட பேரு ரெட்டடோஸ்கர். ஸோ நாளடைவிலையோ இல்ல இந்த ஃபைட்டோட முடிவுலையோ அந்த லெஜெண்ட், அதாவது அந்த வாரியர் கார்டு எப்படியோ இறந்துறாரு போல. இந்த மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் அவரை நம்பி அவர் கூட ஒன்னா சேர்ந்து சண்டை போட்ட இந்த ஐஸ் குரில் அவர் இல்லாதனால அவர் வீல் பண்ண அந்த ராக்னிர் வெப்பனை சூஸ் பண்ணி அந்த ராக்னிர் வெப்பனுக்குள்ள வாழ ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட இந்த ஸ்குரில் பாத்தீங்கன்னா அந்த வாரியர் கார்டை ஒரு மாஸ்டராகவே கன்சிடர் பண்ணிருக்கு. ஸோ அந்த மாஸ்டர் திரும்ப வர வரைக்கும் அவரோட டெவில் ஃப்ரூட்டை இந்த ஐஸ் குரில் தான் பாதுகாத்துக்கிட்டு இருந்திருக்கு. பட் ஃபைனலி பல இட்டர்னிட்டிக்கு அப்புறம் ராக்னிர் லோக்கி அதோட மாஸ்டரை சூஸ் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எல்டர் ஜெரால்ட் ஃபிளாஷ்பேக்ல சொல்ற மாதிரி காமிக்கிறதோட ரியாலிட்டியை கட்டுறாங்க. ரியாலிட்டியில நம்ம லோக்கியா அவனோட இந்த ஜெயிண்ட் டிராகன் ஃபார்ம்ல அவனை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருந்த
இருந்த ட்ரீம் மான்ஸ்டர்ஸ் மேல அவனோட அந்த தண்டர் பிரீத்தை யூஸ் பண்ணி ஒரே அட்டாக்ல ஏகப்பட்ட ட்ரீம் மான்ஸ்டர்ஸை அடிச்சு நாக் அவுட் பண்றான். ஒரு பக்கம் இப்படி லோக்கியோட இந்த தோர்ஹெய்ம்ன்ற பயங்கரமான அட்டாக்கை பார்த்து நம்ம லூஃபி அண்ட் ராக்னிர் ரெண்டு பேருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் லோக்கி இந்த ஜெய்ஜாண்டிக் ஜெயிண்ட் டிராகன் ஃபார்ம்ல பார்த்து நம்ம ஈமோ பயங்கரமா ஷாக் ஆகுறது மட்டும் இல்லாம ஐசே இதுதான் மிட்ஹோகரா அப்படின்ற மாதிரி நம்ம குன்கோ பாக்குறத ஒரிஜினல் ஈமோ பார்த்து அதோட அந்த ஷாக்கான ரியாக்ஷனை கொடுக்குற மாதிரி காமிக்கிறதோட அப்படியே இந்த பக்கம் நம்ம பிராங்கியை காட்டுறாங்க. பிராங்கி இந்த லோக்கியோட பயங்கரமான அட்டாக்கை பார்த்து தக்காளி அங்க பயங்கரமான பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு போலயே அப்படின்ற மாதிரி நம்ம பிராங்கி பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் லிலித் எல்போவோட ஸ்கூல் பக்கத்துல அவ ஏற்கனவே அன்லோட் பண்ணி வச்சிருந்த ஒரு பாக்ஸ் ஓபன் பண்றா. அந்த பாக்ஸுக்குள்ள நம்ம வேகப்பங்க் கிரியேட் பண்ண ஆம்னி ட்ரெயின் கன்வெர்ட்டர்ன்ற ஒரு கியர்ன்றது இருக்கு. இந்த கியரை ஷார்ட் ஃபார்மா ஓடிஎஸ்ன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இது நம்ம லிலித் அவ கையில எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அதை பார்த்த நம்ம பிராங்கி எல்போஃப்ல இந்த மாதிரி டெக்லாம் வேலை செய்யுமா அப்படின்ற மாதிரி நம்ம பிராங்கி லிலித் கிட்ட கேட்க, அப்போ நம்ம லிலித் பிராங்கி கிட்ட உன்னால அதை ஃபீல் பண்ண முடியலையா, நம்மளை சுத்தி ஏகப்பட்ட எனர்ஜின்றது இந்த இடத்துல ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, நீ இதுக்கு முன்னாடி உன்னோட கோலவை தாண்டி வேற எந்த ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பவர்ஸ் யூஸ் பண்ணி உன்னோட பாடியோட பவர்ஸ் பூஸ்ட் பண்ணது இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம லிலித் பிராங்கி கிட்ட கேட்கும் போது நம்ம பிராங்கிக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா லிலித் கையில வச்சிருக்க இந்த ஓடிசி கியர் என்ன பண்ணும்னா அது இந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய நேச்சர் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜியா மாத்தும். இதுதான் இந்த ஓடிசி கியரோட ஸ்பெஷாலிட்டியே. இது எப்படி நம்ம பிராங்கிக்கு யூஸ் ஆக போகுதுன்றத போக போக பார்க்கலாம். இப்போதைக்கு லிலித் இந்த ஓடிசி கியரை பிராங்கி கிட்ட காமிக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஊசா காட்டுறாங்க. ஊசா பயத்துல பயங்கரமா கத்திட்டு கிடக்குறான். இங்க பாருங்கடா டே, இந்த இடமே மொத்தமா தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இந்த உலகமே அழிய போகுது, என் ஜோலி முடிய போகுது, அங்க பாருங்க ஏதோ பெரிய சைஸ் டிராகன் வேற நடந்துகிட்டு இருக்கு, அந்த டிராகன் கையில விட பெருசா இருக்கே, ஆனா அந்த டிராகன் முதுகுல லூஃபி இருக்க மாதிரி தெரியுது, ஒருவேளை அந்த டிராகன் நம்ம பக்கம் தான் நிக்குதோ அப்படின்ற மாதிரி நம்ம ஊசாபு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கான். இதே சமயத்துல நம்ம நாமி அண்ட் ஜீன் பேவி ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அவுல் லைப்ரரி அப்புறம் எல்போஃபோட ஸ்கூல்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்க தீ அணைக்கிறதுக்காண்டி போறாங்க. அண்ட் நம்ம ராபின் அண்ட் சாஞ்சேவி ரெண்டு பேருமே முக்கால குத்தப்பட்டு பயங்கரமான ரத்த வெள்ளத்தோட படுத்திருக்க சாலை பாக்குறதுக்காண்டி போறாங்க. அந்த இடத்துல சால் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்காப்ல. ஐ மீன் அவர் உடம்பு முழுக்க காயத்தோட ஒரு கான்சியஸான ஸ்டேட்ல படுத்து கிடக்குறாப்ல. சோ இதே சமயத்துல நம்ம நாமி ஜூஸை வச்சு எல்போஃபோட ஸ்கூல் அண்ட் லைப்ரரியில எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்பை அணைக்க முயற்சி பண்றான். நம்ம ஜூஸ்மே ஏற்கனவே ஏகப்பட்ட தண்ணியை அந்த எல்போஃப்ல இருந்து அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம். சோ அந்த தண்ணி எல்லாத்தையுமே அவர் உடம்பு ஸ்ப்ரிட் பண்ணி எல்போஃபோட இந்த ஸ்கூல் அண்ட் லைப்ரரி மேல மழை பெய்ய வைக்குது. சோ அப்படி ஜூஸ் முக்கி திணறி கஷ்டப்பட்டு மழை பெய்ய வச்சு நெருப்பெல்லாம் அணைச்சிக்கிட்டு இருக்க சமயத்திலேயே சடனா அந்த இடத்துக்கு வந்த கலிங்கம் தக்காளி அவங்களை யார நெருப்பு அணைக்க சொன்னா, இதுல நம்ம டீல்லே கிடையாது அப்படின்ற மாதிரி ஜூஸை அவனோட அந்த ட்ரீம் மான்ஸ்டரை வச்சு கேப்சர் பண்ணிடுறான். ஐ மீன் அந்த ஸ்னேக் மாதிரி இருக்கக்கூடிய பெரிய சைஸ் ட்ரீம் மான்ஸ்டர் ஜூஸை கடிச்சு முழுங்கிடுது. இதை பார்த்த நாமி செம்ம ஷாக்ல இருக்க. ஒரு பக்கம் நம்ம சாஞ்சி அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்பு அணைக்கிறதுக்கு நம்மளுக்கு இருந்த கடைசி ஹோப்பே ஜூஸ் தான், அவனவே பிடிச்சிட்டான், யாரா அவன் அப்படின்ற மாதிரி நம்ம சாஞ்சிக்கு ஆண்டாகிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம ஜீன் பேவை காட்டுறாங்க. அப்போ நம்ம ஜீன் பே இந்த எல்போஃப்க்கு 3 டீமன்ஸ் வந்திருக்குன்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அந்த 3 டீமன்ஸ்ல இவனு ஒருத்தர் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது சடனா அவன் இருந்த இடத்துக்கு நம்ம லிலித் கையில வச்சிருந்த ஏகப்பட்ட ஓடிசி கியர்ஸ்ன்றது அப்படியே ஸ்பின் பண்ணிக்கிட்டே பறந்து வருதுங்க. இந்த ஓடிசி கியர்ஸ் எல்லாமே சும்மா இல்லாம அந்த இடத்துல எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பு எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்றது மட்டும் இல்லாம அந்த ஸ்கூல் அண்ட் லைப்ரரி ரெண்டுத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்த வழியை பார்த்து திரும்ப போயிருதுங்க. இதை பார்த்த குலிங்கம்க்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்னடா அது வந்த வேகத்துல நெருப்பு அணைச்சு விட்டு இந்த இடத்தையே ஃப்ரோசன் ஆக்கி விட்டு போயிருச்சு அப்படின்ற மாதிரி குலிங்கம் பயங்கரமா ஷாக் ஆகிட்டு இருக்கான். அதே சமயத்துல இந்த சம்பவத்தை தூரத்துல இருந்து நம்ம சால் கூட சேர்ந்து ஒன்னா பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ராபினுக்கு செம்மையா ஷாக் ஆகுது. அப்ப நம்ம சாலு ஒரு வழியா அவங்க எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பு எல்லாத்தையும் அணைச்சிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி நம்ம ராபின் கிட்ட சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம லிலித் அந்த ஓடிசி கியர்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டு வந்த எல்லா எனர்ஜியுமே ஒரு கோலா பாட்டில டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நம்ம பிராங்கி கிட்ட கொடுக்குறா. கிட்டத்தட்ட அந்த கோலா பாட்டிலுக்குள்ள பயங்கரமான எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கனால அந்த கோலா பாட்டிலே பர்ஸ்ட் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கு. அப்போ நம்ம லிலித் பிராங்கி கிட்ட உன்னோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பயங்கரமா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, இப்போதைக்கு நீ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஓல்டு கோலா மூலியமாவே நீ கிட்டத்தட்ட ஒரு பசிபிஸ்டாக்கு ஈக்குவலான லெவல்ல இருக்க. பட் நீ உன்னோட ஓல்டு கோலாக்கு பதிலா இந்த சூப்பர் வேகா கோலாவை யூஸ் பண்ணனா உன்னோட பவர்ஸ்ன்றது இன்னும் அபரிவிதமா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி லிலித் பிராங்கி கிட்ட சொல்ற மாதிரி காமிக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஜூஸை கட்டுறாங்க. ஜூஸ் அந்த பாம்போட வயிற்றுக்குள்ள இருக்கு இல்லையா, சோ அந்த இடத்துல பயங்கரமா இருட்டா இருக்கு. அப்ப ஜூஸ் என்னைய காப்பாத்து நாமி அப்படின்ற மாதிரி நாமி கிட்ட கேட்க வெளியே இருக்க நம்ம நாமியுமே கவலைப்படாத ஜூஸ், நான் உன்னை எப்படியாச்சும் காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி ஜூஸ்க்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம ராபின் சால் கிட்ட சீக்கிரமா அந்த லைப்ரரிக்கு போக முடியுமா அப்படின்ற மாதிரி சாலை வேகமா அந்த இடத்துக்கு போக சொல்றான். பிகாஸ் அந்த லைப்ரரியிலான ஒஹாரால இருந்து எடுக்கப்பட்ட எல்லா புக்ஸும் பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. சோ அந்த புக்ஸுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ராபின் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் அந்த குலிங்கம் பயப்ல அவனோட இந்த ஜெயிண்ட் பாம்பு கிட்ட அந்த மொத்த லைப்ரரியுமே முழுங்கு, இவங்களுக்கு உருப்புட்டு நம்பிக்கையை கூட நம்ம கொடுத்துடக்கூடாது, வருங்காலத்துல பிறக்கிற சங்கதிகளுக்கு ஹிஸ்டரியை பத்தின ஒரு விஷயம் கூட தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம குலிங்கம் பேசிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் நம்ம ஜீன் பே அந்த ஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு பீச் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பீச்சுக்குள்ள இறங்கி கவலைப்படாத நாமி ஜூஸை நான் காப்பாத்துறேன், நான் இப்ப அடிக்க போற அடியில அந்த பாம்போட வயிற்று
வயிற்றுல இருந்து ஜூஸ் தானா வெளியே வந்துருவான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்பே நாம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கத தூரத்துல இருந்து நம்ம குலிங்கம் பார்த்துட்டு இது ஃபிஷ்மேன் அல்லவா, உலக மக்கள் எல்லாராலையும் விரட்டி அடிக்கப்படுற ஒரு கேவலமான ரேசஸ் சேர்ந்தவன் இங்க இருக்கானா, இவங்கள மாதிரியான ஆளை அடிக்கிறதுக்கு ஆள் சேர்ந்தாங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் ஆளா நான் தான் இருப்பேன். நல்ல வழியா இந்த இடத்துக்கு நான் என்னோட மாஸ்க் கொண்டு வந்தேன், இல்லைன்னா இந்த பைப்ல சுவாசிக்கிற காத்தெல்லாம் நானும் சுவாசிக்க வேண்டியதா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த குலிங்கம் பைப்ல பயங்கர ரேசிஸ்ட் தனமா ஜின்பேயை பார்த்து கேவலமா பேசுறத கேட்ட நம்ம சாஞ்சிக்கு பயங்கரமா காண்டாகுது. தக்காளி இந்த பைபிளோட ஆட்டிடியூடும் அவனோட ஐடியாலஜியும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஜின்பே ஒரு முன்னாள் வார்லாடுன்ற விஷயத்தையே மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா ஜின்பே இப்போ எங்க க்ரூவை சேர்ந்த ஒரு ஆளு, அவரை நீ இன்சல்ட் பண்ணதுக்கு நான் அவனை என்ன பண்ணட்டும், அவர் சுவாசிக்கிற காத்து நீ சுவாசிக்க மாட்டியா, உன்னோட அந்த ப்ரெஷியஸான மாஸ்கை அடிச்சதுல ஒரு ஓட்டையை போட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சாஞ்சி இந்த குலிங்கம் பைப்ல ஜின்பே இன்சல்ட் பண்ணதை தாங்க முடியாம வெறியாகி குலிங்கம் அட்டாக் பண்றதுக்காண்டி வரான். அதே சமயத்தில் நம்ம பிராங்கி அந்த சூப்பர் வேகக்குள்ளாவை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு பயங்கரமான பவர்ஸ் கிடைக்குது. இப்படி உனக்கு அந்த பவர்ஸ் கிடைச்ச உடனே ஜின்பே அண்ட் பிராங்கி ரெண்டு பேருமே அந்த ஜெயிண்ட் சைஸ் பாம்பு மேல அவங்களோட அட்டாக்கை லான்ச் பண்ண பிராங்கி அடிச்ச அடியில அந்த பாம்போட மூஞ்சி அப்படியே ஒரே அடியில கொலன்னு ஆயிடுது. அதே சமயத்துல நம்ம ஜின்பே அவரோட ஃபிஷ்மேன் கராத்தையை வச்சு அடிச்ச அடியில அந்த பாம்போட உடம்பு ரெண்டு துண்டாகுது. அந்த கேப்ல நம்ம ஜூஸ் தப்பிச்சு வெளியே வந்துடுறான். இதே சமயத்துல விரையுண்ட வேங்கியா செலஸ்டியல் டிராகனான குலிங்கம் அட்டாக் பண்றதுக்காண்டி வந்து நம்ம சாஞ்சி அவனோட அட்டாக்க சம்ம ஃபோர்ஸா குலிங்கமோட தலையிலே இறக்க அடி வாங்கின குலிங்கமோட மாஸ்க் உடையிறது மட்டும் இல்லாம சாஞ்சி அடிச்ச ஃபோர்ஸ்ல அந்த குலிங்கமோட தலையே பர்ஸ்ட் ஆயிருது. சோ இப்படி நம்ம ஸ்ட்ரா ஹாட் க்ரூல ஃபர்ஸ்ட் செலஸ்டியல் டிராகன் மேல கையை வச்சது நம்ம லூஃபியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் செலஸ்டியல் டிராகன் மேல காலை வச்சது நம்ம சாஞ்சி தான். ஐ மீன் இந்த ஸ்ட்ரா ஹாட் க்ரூல 10 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் சொல்றேன். ஏற்கனவே ஸ்ட்ரா ஹாட் ஃப்ளீட் சேர்ந்த 2 பேர் செலஸ்டியல் டிராகன் மேல காலை வச்சிருப்பாங்க, அவங்கள நான் இந்த லிஸ்ட்ல சேர்க்கல. சரி, பேக் டு த மாங்கா வந்தோம்னா நம்ம சாஞ்சி குலிங்கம் அடிச்சு நாக் அவுட் ஆக்குறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வெஸ்ட் வில்லேஜை கட்டுறாங்க. ஸோ இந்த வெஸ்ட் வில்லேஜ்ல ஜெயிண்ட் வாரியர்ஸான டோரியன் ப்ரோகி கூட டீமன்ஸா மாறப்பட்ட அந்த வாரியர்ஸ்க்கும் இந்த வெஸ்ட் வில்லேஜ்ல இருக்க நம்ம ஜோரோ, எல்டர் ஜெரால், ஹஜ்ருதீன், அப்புறம் ஸ்டான்சன் இன்னும் ஒரு சில வாரியர்ஸ்லாம் ஒன்னா சேர்ந்து டோரியன் ப்ரோகி கூட வந்த டீமன்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு ஓரளவுக்கு நாக் அவுட் பண்ண முயற்சி பண்றாங்க. பட் இந்த டீமனா மாறப்பட்ட ஜெயின்ஸ் எல்லாத்துக்குமே ரீஜெனரேட்டிங் பவர்ஸ்ன்றது பயங்கரமா இருக்கும் இல்லையா, அதனால இவங்க என்னதான் முக்கி அடிச்சாலும் அந்த பயவிலேயே திரும்ப ரீஜெனரேட் ஆகி வந்துகிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த டீமனா மாறப்பட்ட ஜெயின்ஸ் எப்படி தடுக்கணும் தெரியாம அந்த வெஸ்ட் வில்லேஜ் சேர்ந்த டீமன்ஸ் எல்லாமே கண்ணு மூலி பிரிங்கிட்டு இருக்கும்போது அங்க இருந்த டீமனா மாறப்படாத ஒரு சில ஜெயின்ஸ் எல்லாம் கேப்டன் டோரி, கேப்டன் ட்ரோகி ப்ளீஸ் கண் விழிச்சு எங்க எல்லாத்தையும் பாருங்க அப்படின்ற மாதிரி டோரியன் ப்ரோகி கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவ்வளவு நேரம் அன்கான்சியஸா ஒரு டீமன் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்த டோரியன் ப்ரோகி திரும்ப கான்சியஸ்னஸ்க்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. ஐ மீன் டோரியன் ப்ரோகி 2 பேருமே முழுசாலாம் அவங்களோட கான்சியஸ்னஸ்க்கு வரல, 2 பேருமே முக்கி திணறி அவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அந்த கான்சியஸ்னஸை திரும்ப ரீகெயின் பண்றாங்க. எனக்கு அவமானமா இருக்கு, என்னோட மைண்டை எப்படி நான் வேற ஒருத்தனை கண்ட்ரோல் பண்ண அளவு பண்ணேன், எல்டர் ஜெரால் முன்னாடி நான் இந்த நிலைமையில இருக்கேன்றத நினைக்கிறப்போ எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரோகி டோரி கிட்ட சொல்ல, எல்டர் ஜெரால மட்டும் நம்ம கையால போட்டு தள்ளிட்டோம்னா நம்ம வாழ்க்கை முழுக்க அது ஒரு கரையா மாறிடும், அந்த தப்பை மட்டும் நம்ம பண்ணிடவே கூடாது, அண்ட் நம்ம 2 பேரும் எப்போதுமே இந்த டீமன்ஸ்க்கு அடி பண்ணிய கூடாது அப்படின்ற மாதிரி பல செஞ்சுரிஸா இந்த எல்பஃபோட ஒரு வாரியர்ஸா இருந்த நம்ம டோரியன் ப்ரோகி 2 பேருமே சிரிச்சுக்கிட்டே டோரியன் ப்ரோகி 2 பேருமே அவனோட ஸ்வாட் அண்ட் ஆக்ஸ் எடுத்து 2 பேருமே மாத்தி அவனோட தலையை வெட்டிக்கிறாங்க. இதை பார்த்த எல்டர் ஜெரால், ஜோரோ, ஹஜ்ருதீன், அப்புறம் ஸ்டான்சன் அந்த வெஸ்ட் வில்லேஜ் சேர்ந்த எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சோ அப்படி டோரியன் ப்ரோகி 2 பேருமே அவனோட தலையை வெட்டிக்கிட்டு இறந்த உடனே அவனோட பாடியை சுத்தி ஒரு பிளாக் கலர் எனர்ஜி ஒரு குக்குன் மாதிரி கிரியேட் ஆகுது. அந்த குக்குன் ஓபன் ஆகும்போது உள்ள நம்ம டோரியன் ப்ரோகி 2 பேருமே திரும்ப உயிரோட எந்திச்சு வராங்க. ஐ மீன் டோரியன் ப்ரோகி 2 பேருமே அவனோட டீமன் ஃபார்ம்ல திரும்ப ரீஜெனரேட் ஆகிலாம் வரல. இப்போ டோரியன் ப்ரோகி 2 பேருமே அவனோட டீமன் ஃபார்ம்ல இருந்து நார்மல் ஃபார்முக்கு மாறி திரும்ப உயிரோட எந்திச்சு வராங்க. இதை பார்த்து அந்த வெஸ்ட் வில்லேஜ் சேர்ந்த எல்லா மக்களும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த டீமனா மாறப்பட்ட ஜெயின்ஸை எப்படி மறுபடியும் பழைய ஃபார்முக்கு கொண்டு வருதுன்றத நம்ம எல்டர் ஜெரால் அப்புறம் அந்த வெஸ்ட் வில்லேஜ்ல இருந்த எல்லாருமே கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்போ அந்த டீமனா மாறப்பட்ட ஜெயின்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளனா போதும், எல்லாருமே திரும்ப நார்மல் ஆயிடுவாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே அவன் ஜோரோ, ஸோ இனிமேல் நான் இவங்களை எதிர்த்து சண்டை போடும் போது எதையும் ஹோல்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன், இவங்களை நினைச்சா கொஞ்சம் பாவமா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜோரோ சொல்ல, சமயத்துல நார்மலா மாறப்பட்ட நம்ம டோரி, ப்ரோகி அண்ட் ஹஜ்ருதீன் அந்த வெஸ்ட் வில்லேஜ் சேர்ந்த எல்லாருமே இந்த டீமனா மாறப்பட்ட அவனோட ஓன் ரேஸான இந்த ஜெயின்ஸ் எல்லாத்தையுமே எப்படி விதவிதமா வித்தியாசமா போட்டு தரலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி காமிக்கிறதோட அப்படியே இந்த சாப்டர் முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல தக்காளி தாறுமாறான ஜெயின்ஸ் விசஸ் ஜெயின்ட்ன்ற சண்டைன்றது இருக்க போது, அதே சமயத்துல ஈமோவோட பிளான்லாம் இப்படி சன்கார்ட் நிக்க அப்பீரான உடனே ஒன்னொன்னா ஃபெயில் ஆகிறத பாக்குறப்போ அப்படியே மனசுக்கு இதமா இருக்கு. சரி ரைட் கைஸ், இந்த வீடியோவை என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போன மாதிரி தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு
அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்கன்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அதே மாதிரி அந்த லைக்கையும் அந்த கவுண்ட் பாக்ஸ் லைட்டை ஸ்வைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அங்க ஹைப் பண்ற ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி லைட்டை தட்டி திருக்கி விட்டீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண மாதிரி நிறைய ஒன் பீஸ் ஃபேன்ஸும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ காசா பணமா அப்படியே போற போக்குல அந்த லைக்கையும் ஹைப்பையும் தட்டி திருக்கி விட்டீங்கன்னா நீங்க என்ஜாய் பண்ண மாதிரியே இன்னும் ஒரு சில பேர் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. சார் ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டி சினிமா சேனல்ல போடுற எல்லா வீடியோ பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இது ஒரு அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். Until then, bye from DXT Anime.